ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள் வழங்கும் தேவராஜ்யத்தின் எக்கால சத்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே இந்த நாளிலே உங்களை நாங்கள் மறுபடியுமாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியத்தின் சார்பிலே தேவராஜ்யத்தின் எக்கால சத்தம் என்ற இந்த பகுதியில் நம்ம ஒவ்வொரு காரியமாய் வரப்போகிற சந்ததியின் தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை குறித்தும், தேவன் வெளிப்படுத்தின அநேக ரகசியங்களை குறித்தும், அநேக காரியங்களை குறித்தும் இந்த இடத்துல நம்ம பகிர்ந்து கொண்டு வருகிறோம். இது அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு ஒவ்வொரு வாரமும் அந்த வார்த்தை ஜீவன் பெற்று கிரியை செய்கிறதை அநேகருடைய வாழ்க்கையில அவர்கள் உணர்கிறதை அவங்க சொல்லும் பொழுது அது மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும் பொழுது அந்த வார்த்தை வெறுமையாக இது திரும்புகிறது இல்லை. அது தான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறதோ அந்த காரியத்தை யார் மூலமாக யார்கிடம் செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தை அவர் செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதற்கு ஆவியின்படி இணைக்கப்பட்ட பிள்ளைகளை நம்ம ஐக்கியப்படும் பொழுது அந்த இருதயங்கள் இணைக்கப்படுகிறதும் அது களி கூறுகிறதும் சந்தோஷிப்பிக்கிறதுமான காரியத்தை நம்ம அனுபவித்து கொண்டு வருகிறதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னா கர்த்தர் சொன்னார், முதலாவது நீ ஆயத்தப்படு, பின் உன்னோட கூடின கூட்டத்தை ஆயத்தப்படுத்து. அப்போ ஒரு மனுஷன் தன்னகத்தே தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள முடியாது. ஆயத்தப்படுத்துகிற கர்த்தராலே தான் நம்ம ஆயத்தப்படுத்தி கொள்ள முடியும். அதை நம்ம ஒவ்வொரு வாரத்திலும் கர்த்தர் நடத்துகிற அநேக காரியங்களை குறித்து நம்ம அறிந்து கொள்கிறோம். ஏனென்றால் இது மறுபடியுமா தேவன் சொல்லுகிற ஒரே காரியம் தான். ஒரு தியானித்து அமர்ந்து எடுத்துக்கொண்டு வந்து சொல்லுகிற காரியம் அல்ல. அந்த வாழ்க்கையிலே அதை தேவன் நமக்கு அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அந்த சூழ்நிலைக்குள்ளே நம்மளை வைத்து அதை செயல்படுத்தினார். ஏன்னா அவர் வசனத்துல சொல்றார் இல்லையா, உபத்திரவத்தின் குகையிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று. அப்போ ஒரு உபத்திரவம் ஒரு மனிதனுக்குள்ளே வரும்பொழுது அந்த உபத்திரவம் அவனை பொன்னாக உருவகப்படுத்துகிறது. ஏன்னா அந்த தீயில அந்த பொன் போடும் பொழுது அதுல இருக்கிற அந்த அழுக்குகள், அந்த களிம்புகள் எல்லாம் நீக்கி சுத்த பொன்னாய் அவர் மாற்றத்தக்கதாக அவரும் அந்த உபத்திரவத்தின் குகைகளை நம்மோடு கூட இருந்து கொண்டுதான் அந்த காரியத்தை அவர் செயல்படுத்துறார். அப்ப எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் அநேக நேரத்துல நம்ம தனியாய் விடுவிட்டோமோ, ஏன் இதை நமக்கு தேவன் அனுமதித்தால் சொல்லும் பொழுது ஒன்னையும் நம்ம மறக்கக்கூடாது. அந்த உபத்திரவம் உங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்துல உங்களோடு கூட தேவன் இருக்கிறார். எப்படி யோசேப்பு சிறையில இருக்கும் போது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அப்ப சிறைச்சாலைக்குள்ளே அவன் இருந்த போதும் அவனோடு கூட தேவன் இருந்தார். அப்போ நம்ம ஒரு உபத்திரவம், ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை, ஒரு பெரிய பாதிப்பு வரும்போது நாம் தனியாக விடவில்லை. தேவன் நம்மோடு கூட தான் நம்ம இருக்கிறார். ஏனென்றால் அந்த உபத்திரவம் நம்மை மேற்கொள்ளாதபடி அந்த உபத்திரவத்தின் வழியாக நாம் சுத்த பொன்னாக விளங்க வேண்டும் என்பது அவருடைய பிரதான திட்டம். அதனால இன்றைக்கு அவருடைய ஜனங்களுக்கு அவரே துணை, அவரே தஞ்சகம், அவரே கேடகமாய் இருக்கிறபடினால் கர்த்தர் கோடான கொடி சுத்தம். இந்த வாரத்துல கூட இந்த நாள் முழுசும் அவர் நடத்தி வந்த பாதையில ஒரு வார்த்தை அவர் வெளிப்படுத்தின காரியம். ஏன்னா கடந்த நாட்கள்ல நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய அந்த முக்காடு நீக்கப்பட்ட அனுபவத்தை கொடுத்து பார்த்தோம். தேவ கிருபை நம் மீது கிரியை செய்ததை குறித்து ஒரு வாரத்திலே பார்த்தோம். அதுக்கப்புறம் மகிமை, எப்படி தேவ மகிமை வெளிப்படுகிறது, நித்திய கிருபை எப்படி நம்ம மேல கிரியை செய்கிறது, அதே போல நம்மோடு கூட அவர் எப்படி நித்திய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் என்பதை குறித்து ஒவ்வொரு வாரமும், ஏன்னா இந்த ஒரு வாரமும் இதை குறித்து நாம் தியானிக்கிறது இல்லை. ஆனால் இந்த வழியிலே வந்து அந்த கடைசி நாட்களில் ஆண்டவரை என்ன காரியம் அப்படி சொல்லும் பொழுது அவர் அந்த நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்தின ஒரு அனுபவத்தை அவர் திறக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ அந்த அனுபவத்தின் வழியாக அவரே தன் ஜனங்களுக்கு அந்த காரியத்தை கடந்து போக பண்ணுகிறார். இது ஒரு இது யாருடைய இருதயத்தில் எல்லாம் இந்த காரியங்கள் கிரியை செய்கிறதோ அது ஒரு சொற்ப கூட்டமாக கூட இருக்கலாம். அதாவது திரள் கூட்டம் என்று சொல்லுகிறதுக்காக இந்த காரியத்தை சொல்லவில்லை. ஏன்னா இதை தேவன் யாருக்கெல்லாம் முன்குறித்திருக்கிறாரோ அவர்களுடைய இருதயங்களில் இதில் வந்து கிரியை செய்கிறதை நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். அதற்காய் கர்த்தருக்கு கோடான கொடி சோத்திரம். இந்த வாரத்தில் தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போ. இந்த எப்பொழுது அவர் நித்திய உடன்படிக்கை நம்மோடு கூட ஏற்படுத்துகிறாரோ அடுத்தது அவர் நம்ம கூட நித்திய வெளிச்சமாய் இருக்கிற காரியமாய் இருக்கிறார். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம். இந்த வெளிச்சத்தின் தன்மைகள்ல நீங்க பார்க்கும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா 3 விதமான வெளிச்சத்தை குறித்து தெய்வம் வேதத்துல எப்பொழுதுமே குறிப்பிடுகிறார். முதலாவது வெளிச்சத்தின் தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா விடியற்கால வெளுப்பு. நீங்க இந்த விடியற்கால வெளுப்பின் தன்மை நீங்க ஆராயும் பொழுது விடியற் காலத்திலே ஏற்படுகிற ஒரு வெளிச்ச கீறல், ஒரு கீறல் மாதிரி அந்த வெளிச்சம் இருக்கும். ஆனால் அது ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலையா இருக்கும். இருளும் கூடவே இருக்கும். இந்த இருளின் தன்மைகள் தான் அதில் அதிகம் இருக்கும். அந்த வெளிச்சத்தின் தன்மைகள் வந்து அதில் கம்மியாக தான் இருக்கும். அப்போ முதல்ல தேவன் வந்து
நம்மளே இடைப்படும் பொழுதோ, அவருடைய வார்த்தை நம்மகிட்ட வெளிப்படும் பொழுதோ, அல்லது அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும் பொழுதோ, அதை நாம் உணரக்கூடாதபடி நம்மை சுற்றி இருளின் ஆதிக்கங்கள் அதிகமாய் கிரியை செய்யும். அவர் நம்மை நடத்துகிறார். அநேக நேரங்களில் நமக்குள்ள ஒரு ஒரு அவிசுவாச தன்மை எப்படி வரும்னா, அவர் நம்மை நடத்துகிறாரா, இது நாமா யோசிக்கிறோமா, இந்த பாதை நமக்கு யாருக்குமே அனுமதிக்காத ஒரு பாதையா இருக்குதே, யாருக்குமே இது அவங்களெல்லாம் நினைச்சா கிடைக்கிற ஒரு விஷயத்த நம்ம இவ்வளோ நாள் காத்திருந்து பெற வேண்டிய காரியமா இருக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணங்கள், அவிசுவாச அலைகள் நம்மளுக்குள்ள அந்த இருளின் ஆதிக்கத்துக்குள்ள இருக்கும் பொழுது அந்த தன்மைகள் நம்மளை சூழ்ந்திருக்கும். ஆனால் ஒரு வெளிச்சக்கீரல் மட்டும்தான் இருக்கும். அந்த வெளிச்சக்கீரல் எப்படி இருக்கும்னா, ஒரு விடியற்கால வெளுப்பு. அந்த வெளுப்பு எப்படி இருக்கும்னா, அந்த வெளுப்புக்குள்ளே நீங்கள் எல்லா காரியத்தையும் செயல்படுத்த முடியாது. அந்த வெளுப்பு உங்களுக்குள்ளே கிரியை செய்து கொண்டே இருக்கும். அதாவது, நான் எழும்பிட்டேன், நான் உன்னோடு தான் இருக்கிறேன், அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு வெளிச்ச கீரல் மட்டும் உங்ககிட்ட உங்கள் இருதயத்துக்குள்ள கீரலாக எழும்பி கொண்டே இருக்கும். அந்த வெளிச்சம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த ஒரு வெளிச்சம், அந்த ஒரு வெளுப்பு உங்களை எப்படி நடத்தும்னா, அந்த சகல இருளின் தன்மைக்குள்ள இருந்து உங்களை காப்பாற்றும். அந்த இருள் உங்களை மூடி விடாதபடி, அந்த இருளின் ஆதிக்கம் உங்களை ஆட்கொள்ளாதபடி அந்த ஒரு வெளிச்சக்கீரை, அந்த வெளிச்சத்தின் வார்த்தை உங்களை என்ன பண்ணும்? காப்பாற்றும். அடுத்தது 2வது காரியம் பார்த்தீங்கன்னா, பட்டப்பகல் வெளிச்சம். இந்த பட்டப்பகல் வெளிச்சம் அப்படி சொல்லும்போது நண்பகல் வெளிச்சம். இந்த நண்பகல் வெளிச்சத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, அது 12 மணி நமக்கு நண்பகல் வெளிச்சம் சொல்லுவோம். ஏன்னா அப்பொழுதுதான் இருளே இல்லாத ஒரு சூழ்நிலை. அது எல்லா இடத்துலையும் பூமியில இருக்குமானா கிடையாது. ஏன்னா அந்த பூமி சுற்றுகிற அமைப்புக்கு ஏற்பது போல ஒரு சில நாடுகளில் அது 12 மணி, சில நாடுகளில் அந்த இடம் மாறி போகும். ஆனால் நாம எதை எடுத்துக்கொள்ளணும்னா, இந்த நண்பகல், அந்த 12 மணி, நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த 12 மணி, ஒரு 2 மணி, 3 மணிக்கு மேலே அந்த வெளிச்சத்தில் ஒரு இருள் சூழ தொடங்குகிறது. ஒரு சாயங்காலத்தில் மறுபடியுமாய் அந்த இருளின் தன்மைகள் அதிலே கிரியை செய்வதை நாம் என்ன பண்ண முடியும்? அறிந்து கொள்ள முடியும். அப்போ தேவன் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவா இருக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த நண்பகல் வெளிச்சத்திலே கூட, அந்த நண்பகல் வெளிச்சம் வரும் வரைக்கும், அந்த வெளிச்சத்துக்குள்ள நம்ம இருளை பார்க்க முடியாது. அந்த வெளிச்சம் முழுவதுமாய் வெளிச்சமாய் தான் இருக்கும். ஆனால் அந்த வெளிச்சத்தை மறைக்கிற ஒரு இருள் அடுத்த ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்குள்ளே கடந்து வருகிறதை நம்ம பார்க்க முடியும். அப்போ அந்த வெளிச்சமும் இருளும் மாறி மாறி வருகிற ஒரு நிலை தான் அந்த 2வது நிலை. அப்படின்னா என்னன்னா, நம்ம தேவ சமூகத்திலே அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானித்து தேவனோடு நம்ம கடந்து போகிற ஒரு வாழ்க்கையில நமக்கு என்ன இருக்காதுன்னா, இருள் நம்மை தாக்காது. ஆனால் இருள் பூமியில இருக்கும். நாம அவருடைய வெளிச்சத்துக்குள்ளே, அவர் பிரசன்னத்துக்குள்ளே, அவர் சமூகத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம்? அந்த காரியத்தை செயல்படுத்தி கொண்டே போகலாம். ஒருவேளை சில நேரங்களில் அந்த பிரசன்னத்தை விட்டு, அந்த சமூகத்தை விட்டு பின்வாங்க தொடங்கும் பொழுது அது இருளின் காரியத்துக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போய் நிறுத்துற ஒரு உன்னதமான தன்மைக்குள்ள போயிடும். அப்போ ஏன்னா பூமி இருளால் மூடும் என்று வேதம் சொல்லப்படுகிறது. அப்ப இருளின் ஆதிக்கங்கள் பூமியிலிருந்து நம்ம என்ன பண்ண முடியாது? ஒழிக்க முடியாது. ஆனால் அந்த வெளிச்சத்துக்குள் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அது அநேக நேரங்களில் நமக்குள்ளே போராடுகிற தீமையின் பிரமாணம், தேவனை அபிவிசுவாசமான சில காரியங்கள், நமக்குள்ளே போராடுகிற அந்த தீமையின் வேர்கள் அநேக நேரங்களில் அந்த வெளிச்சத்திலே நம்மை நிலை நிற்கக்கூடாதபடி ஒரு போராட்டம் நமக்குள்ளே வந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் தேவனே நம்ம என்ன பண்ணுவார்? அந்த காரியத்தை நம்ம விட்டு எடுத்து போட்டு நமக்கு ஒரு பலத்தை கொடுத்து, அவருடைய சத்துவத்தை நமக்கு கொடுத்து, அவருடைய வல்லமை நமக்கு கொடுத்து நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு நாம எந்த வெளிச்சத்துல நிக்கிறோம்? 3வது வெளிச்சம் தான் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம். இந்த வார்த்தை சொல்லப்படும் பொழுது அவரே நமக்கு நித்திய வெளிச்சம். அப்பனா என்னன்னா, எந்த இடத்துலையுமே இருள் இல்லாத சூழ்நிலை. இந்த இருள் இல்லாத சூழ்நிலை எங்க இருக்கும்? இப்ப பூமியிலே வெளிச்சம், பூமி இருளால் மூடும் என்று வேதம் சொல்லப்படுகிறது. அப்போ எங்க அவர் எங்கு திரும்பினாலும் அவருடைய அந்த வெளிச்சம் எங்கு நிற்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய பரிசுத்த நகரத்துக்குள்ளே. அந்த பரிசுத்த நகரத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது அந்த நகரம் முழுவதுமே ஆட்டுக்குட்டியானவரே விளக்கு, ஆட்டுக்குட்டியானவரே வெளிச்சம், அந்த வெளிச்சத்தால் மூடப்பட்டிருக்கும். அந்த வெளிச்சத்துக்குள்ள என்ன வராதுன்னா, இருள் வராது, தீங்கு வராது, தீமை வராது, அதே போல கரைகள் வராது, குற்றப்படுத்த முடியாது, மறுபடியும் இருள் வருமோ என்ற பயம் இருக்காது, துக்கம் இருக்காது, கண்ணீர் இருக்காது, கவலை இருக்காது, நம்மை அழுத்துக்கிற பாரங்கள் உள்ளே நுழைய முடியாது. அதுதான் அவருடைய பரிசுத்த நகரத்துக்குள் பிரவேசிக்கிற ஒரு உன்னதமான தன்மை. அதை தான் தேவன் சொல்லுகிறார், பரம எருசலேம் பூமிக்கு கடந்து வருகிற தன்மை. அப்ப அந்த பூமியில இறங்க தொடங்கும் போது அதோட தன்மை எப்படி இருக்கும்? ஆவியின் படி பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த நகரத்துக்குள் பிரவேசிக்க தொடங்க, அந்த பரிசுத்த நகரத்துக்குள் நம்ம பிரவேசிக்க தொடங்க அந்த இடத்திலே தான் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார் என்று வார்த்தை இருக்கிறது.
அப்ப இந்த இந்த ஏன்னா அது சத்ருக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு இடம் இல்லை, சத்ரு கைகளில் ஒப்பு கொடுக்கப்படாத ஒரு இடம். சத்ரு தன்னுடைய எந்த ஒரு காரியத்தையும் அதற்குள்ளே கொண்டு வர முடியாது. அதனால துஷ்டன் இனி உன் வழியாய் வருகிறதில்லை, தீமை உன்னை அணுகுவதில்லை. அப்போ தேவன் அப்படிப்பட்ட ஒரு காரியம் பூமியில இருக்கிறதா? அது எப்படி? பூமி எதுக்கு தான் பூமி அதற்கு தான் நியமிக்கப்பட்டது. ஆனால் பழைய பூமி புதிய பூமி தன்மை ஒன்று இருக்கு, தேவன் தெளிவாய் சொல்லி இருக்கிறார் இல்லையா? அப்போ அந்த புதிய பூமியின் தன்மைக்குள்ளே, அவர் புதிய பூமி என்று அங்கீகரிக்கிற ஒரு தன்மைக்குள்ளே, அவருடைய நகரத்துக்குள்ளே பிரவேசிக்கிற ஒரு சந்ததியாய், அந்த பரிசுத்த நகரத்துக்குள்ளே பிரவேசிக்கிற ஒரு உன்னதமான சந்ததியாய் நம் மாற தொடங்கும் பொழுது, அவரே நம்மை மாற்ற தொடங்கும் பொழுது, நமக்குள்ளே பரிசுத்தம், நீதி, மகத்துவம், வல்லமை எல்லாம் கிரியை செய்ய தொடங்கும். அப்போ அந்த இடத்துல தீமைக்கு இடம் கிடையாது. அந்த இடத்துல அதனால் தான் தேவன் சொல்றார், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். அப்போ இந்த பூமி அப்படி சொல்லும் போது, பூமிக்கு வெளிச்சம் கொடுக்க தேவனால் உருவாக்கப்பட்டதான் சூரியன், சந்திரன், மற்ற நட்சத்திரங்கள், கோள்கள் எல்லாமே. நீங்க பாத்தீங்கன்னா இந்த சிறிய சுடரையும் பெரிய சுடரையும் அவரே உருவாக்கினார். அப்போ உருவாக்க தொடங்கும் போது அதன் அடிப்படையிலே தான் பூமியை இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த சூரிய வெளிச்சத்தின் அடிப்படையில தான் பயிர்கள், தாவரங்கள், நம்முடைய சுவாசம், நம்முடைய தன்மை, நமக்கு அந்த சப்ளை ஆகிற ஆக்சிஜன் ஆகட்டும், நம்முடைய எல்லா காரியங்களும் அதன் அடிப்படை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்ப எப்ப தேவன் இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும், சந்திரன் தன் வெளிச்சத்தினால் உனக்கு பிரகாசியாமலும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம் சொல்லும் பொழுது, இதை தாண்டின ஒரு உன்னதமான அனுபவத்தில் நம்ம கடந்து போகிறோம். அப்படின்னா அவருடைய பரிசுத்த நகரத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்க தொடங்குற ஒரு உன்னதமான அனுபவத்துக்குள்ளே நம்ம கடந்து போக தொடங்கும் போது, நமக்குள்ளே எப்படிப்பட்ட காரியம் இருக்குன்னா, அவரே நமக்கு ஒரு நித்திய வெளிச்சமா, எந்த பக்கத்திலே பார்த்தாலும் அந்த வெளிச்சம் உங்களுக்குள் இருந்து, அதாவது நம்மை மூடி அது பிரகாசிக்கும். அது உள்ளும் புறமுமாய் பிரகாசிக்கும். எப்பவுமே தேவனுடைய காரியங்கள் நீங்க பாத்தீங்கன்னா, பரலோக தன்மைகளை நீங்க பாத்தீங்கன்னா உள்ளும் புறமும், அதாவது அந்த கண்கள் எப்படி இருந்தது, உள்ளும் புறமுமான கண்களாய் இருந்தது. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா, தேவன் கட்டளை கொடுக்கிற ஒரு ஆயுதம் பண்ணுகிற, பூமியில அடையாளப்படுத்துகிற எந்த ஒரு விஷயத்திலையுமே அவர் உள்ளும் புறமும் அந்த ரெண்டு தன்மையுமே அவர் கனெக்ட் பண்ற ஒரு காரியமா இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நோவா பேர் எடுத்து பாருங்க, உள்ளும் புறமுமா அவன் கீழ் பூசினான். அதே போல வந்து பாத்தீங்கன்னா, மோசையோட தன்மைகள் எல்லாவற்றிலுமே ரெண்டு புறமுமான தன்மைகள் வெளிப்படுகிற ஒரு காரியமா இருக்கும். அதுதான் தேவனுடைய கண்கள், உள்ளே ஊடுருவி போகக்கூடிய கண்களா இருக்கிற அந்த கண்களை பெற்றுக்கொண்டிருக்கிற நம்ம இப்ப தேவனுடைய கண்கள்ல இருந்து பார்க்கிற ஒரு தன்மையில உங்களால வெளிப்புறமான காரியங்களை மாத்திரம் பார்க்கிற ஒரு காரியம் இருக்காது. உள்ளும் புறமும் உள்ளுக்குள்ள அந்த காரியம் என்ன நடக்குது அதை அறிந்து கொள்ளுகிற ஒரு பார்வையும் உங்களுக்கு தெரியும். அந்த அறிவு உங்களுக்குள்ள கிரியை செய்ய தொடங்கும் பொழுது நாம் என்ன பண்ண மாட்டோம், அஞ்ஞானிகளை போல அல்லது மூடர்களை போல அடுத்தது என்ன நடக்குமோ என்பதை குறித்து அந்த கலக்கம் இல்லாதவர்களாய், எல்லாவற்றிலும் ஒரு சமாதானமும் ஒரு பொறுமையும் ஒரு அன்பும் ஒரு சாந்தமும் உள்ளவர்களாய் நாம் மாறுகிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த அனுபவத்தை தேவன் தான் நமக்கு தர முடியும். ஏனென்றால் அந்த நகரத்துக்குள் பிரவேசிக்கிற, அந்த பரிசுத்த நகரத்துக்குள் பிரவேசிக்கிற ஒரு உன்னதமான அனுபவம், அந்த அனுபவத்துக்குள்ளதான் அவர் நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா அந்த நித்திய வெளிச்சம் அது அங்க என்ன இருக்குன்னா, 7 குத்து விளக்குகள் நடுவே அவர் உலாவிக் கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறார். 7 நட்சத்திரங்களை தன் கையில் ஏந்தினவராய் இருக்கிறார். அந்த இடத்துல எல்லாமே ஒரு பரிபூர்ண ஆனந்தம், ஒரு நித்திய மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷம் என்பது நமக்கு இந்த பூமியிலே குறைவுள்ள இந்த பூமியில கிடைக்கிற ஒரு சந்தோஷம் கிடையாது. ஏன்னா அந்த சந்தோஷம் இந்த பூமியில கிடைக்கிற எல்லாமே குறைவுள்ளது தான். இந்த உலகத்தின் அடிப்படையில நம்ம கனெக்ட் பண்ணப்பட்டிருக்க எல்லா விஷயம், ஏன்னா அதை நீங்க பெற்றுக்கொண்டுட்டா மட்டும் என்ன ஆகாது, உடனே ஒரு நம்ம எல்லாத்தையும் நம்ம பெற்றுக்கொண்டோன்னு எண்ணம் வராது. மறுபடியும் அடுத்த ஒரு நிலைக்குள்ளதான் நம்ம கடந்து போவோம். இன்னைக்கு ஒரு காரியத்துக்காக நம்ம வாஞ்சிக்கிற நமக்குள்ள ஒரு தேவை, இந்த சூழ்நிலை சந்திக்கப்படணும்னு வாஞ்சிக்கிற நமக்குள்ள அந்த சூழ்நிலை சந்திக்கப்பட்டோன்னா அடுத்த சூழ்நிலைக்கு நேராக நம்ம அதில் இருந்து இது கொடுத்த ஆண்டவருக்கு சோத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவோம், நன்றி சொல்லுவோமே தவிர அடுத்தது தாண்டி அடுத்த ஒரு காரியத்துக்குள்ளே தான் நம்ம கடந்து போகணும். இருதயம் வந்து கடந்து போகிற காரியமாக இருக்குது, நம்ம தேடுகிற காரியமாக இருக்கிறது. ஏன் இந்த காரியங்கள் நமக்குள்ளே இருக்குதுன்னா இது குறைவு. அப்போ நம்மளுடைய ஆத்துமா எதையோ ஒன்று தேடிக்கொண்டே இருக்கிறது, நிறைவுக்குள்ளே நம்ம கடந்து போகணும், இதல்ல. ஏன்னா
அந்த ஆத்துமா வந்து ஜீவ ஆத்துமா, அவருடைய ஜீவனால உண்டானது. அப்ப அந்த அவருடைய சுவாசம் நமக்குள்ள இருக்கும்போது, அந்த சுவாசம் தன்னை தந்த தேவனோடு இணைக்கப்படுற ஒரு வாஞ்சை தான் அந்த ஆத்துமாக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். அப்போ எது நம்மிடையே வந்தாலுமே இது அல்ல, இதை தாண்டி அடுத்தது, இது அல்ல, இதை தாண்டி அடுத்தது என்ற ஒரு எண்ணத்தை நமக்குள்ளே உருவாக்கி 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 அது நெடுநாள் காத்திருந்தது. ஒரு அது வரும்பொழுது எப்படி ஒரு ஒரு ஜீவ விருட்சம் போல, அப்பா இதை பெற்றுக்கொள்ளதான் இவ்வளவு வாஞ்சையா நாங்கள் இருந்தோம், அதை அடைந்தாயிற்று. அந்த காரியம் நமக்குள்ளே வரும்போது இதற்காக தான் காத்திருந்தோம், இது நமக்கு கிடைத்து விட்டது. இந்த ஆனந்தம், இந்த பேரின்பம் அவர் நமக்குள்ளே வந்து அதை தந்து விட்டார் போது அதை தாண்டினதான ஒரு எல்லையில்லாத ஒரு சந்தோஷம், அதற்கு மேல ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை, அந்த பேரின்ப சந்தோஷத்தை அவர் நம்முடைய இருதயத்துல விதைக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ள நீங்க வர தொடங்கும் போது நாம் இம்மையை குறித்தோ இந்த கீழானவர்களை குறித்தோ நாம் என்ன கலங்குகிறவர்களாய் இல்லாதபடி தேவன் தாமே நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை குறித்து நம்ம என்ன பண்றோம், மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று தேவன் சொல்லுகிறார். இந்த வசனத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா, உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாய் இருப்பார்கள். 4 விதமான தன்மையுள்ள கூட்டமாய் இந்த கூட்டம் எழும்பும். எப்ப நித்திய வெளிச்சத்தின் தன்மைக்குள்ளே வர தொடங்கும் பொழுது ஃபர்ஸ்ட் அந்த கூட்டம் எப்படிப்பட்ட முத்திரை உடைய கூட்டமா இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நீதிமான்களா இருப்பாங்க. அதே போல பூமியை சுதந்தரித்து கொள்ளுகிற அதிகாரம் பெற்றவர்களா இருப்பாங்க. அப்ப இப்ப நம்ம பூமியை சுதந்தரித்து கொள்ளலையா, இப்ப நமக்கு பூமி சொந்தமா இல்லையானா, நம் பூமியிலே வாழுகிறோம், இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த பூமியே நீங்க பாத்தீங்கன்னா சிருஷ்டி பிரசவ வேதனை படுகிறதுன்னு சொல்லப்படுகிறது. அது மாய்க்கு கீழ்பட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா என்னன்னா, இந்த பூமியே சாபத்தினால் நிறைந்திருக்கிறது. அப்ப இந்த சாபத்திலிருந்து நீக்குகிறவர் யார் அப்படின்னா கிறிஸ்து இயேசு. அவர் வரும்பொழுதுதான் அவர் அந்த சாபத்தை விட்டு, அந்த பூமியின் சாபத்தை விட்டு அவர் நீக்குகிற தேவனா இருக்கிறார். அப்ப அந்த பூமியின் சாபத்தை அவர் நீக்கினா அந்த பூமியை யார் சுதந்திரத்துக் கொள்ள முடியும்னா அவருடைய சந்ததி சுதந்திரத்துக் கொள்ள முடியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்பிரபஞ்சத்தின் அதிபதி யாரு? பிசாசானவன் தான் இப்பிரபஞ்சத்தின் அதிபதி. அவன் தன்னை வணங்குகிறவர்களுக்கும் தன்னை சாஷ்டாங்கமாய் பணிந்து கொள்ளுகிறவர்களுக்கும் தான் இந்த பிரபஞ்சத்தை ஆளுகிற அதிகாரத்தை கொடுக்கிறான். அவர்களுக்குள்ள அவனுடைய கிரியைகள் வெளிப்பட்டு அவர்களை அடிமையாக்கி, அவர்களை நொறுக்கி, அவர்களை நுகங்களால் கட்டி, அவர்களை சங்குகளினால் கட்டி, அவர்களை காரிருள் வைக்கிற, அவர்கள் சிந்தியை கட்டுகிற ஒரு தன்மையை தான் அவன் எப்படி பண்றான்னா, ராஜாக்கள் மூலமாக, ஆசாரியர்கள் மூலமாக, எந்தெந்த இடங்களிலெல்லாம் அவனுக்கு இடம் உண்டாய் இருக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் அவன் தன் கிரியைகளை மிகவும் சுதந்திரமாக செயல்படுத்தி கொண்டு வருகிறான். நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் இந்த பூமியிலே இப்ப நடந்து நம்மை சுற்றி இருக்கிற காரியங்கள்ல அது நடந்தே இருக்கிறது. அநேகர் கண்கள் இருந்தும் காணாதவர்களாய், காதுகள் இருந்தும் கேளாதவர்களாய், இறுதி கடினம் உள்ளவர்களாய் நம்மை சுற்றி நிற்கிற, இது என்ன தன்மை என்று கூட அறிந்து கொள்ள முடியாதவர்களாய் நிற்கிற காரணம் என்னன்னா, அப்படிப்பட்ட ஒரு கட்டுகளுக்குள்ளே கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களா இன்னைக்கு நிற்கிறாங்க. அப்போ தேவன் நமக்கு சொல்லுகிற தன்மை என்னன்னா, அப்ப அவர் ஜனம் இந்த பூமியை சுதந்திரிக்கும் போதுதான் இந்த பூமியும் சந்தோஷிப்பிக்கும், பூமியும் விடுதலை அடையும். அதே போல அவர் தன்னுடைய நீதிமான்கள் பரிசுத்தவான்கள் என்று தன்னுடைய முத்தரிக்கப்பட்ட தன் சந்ததி இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ள தொடங்கும் பொழுது அந்த பூமி தன் பலனை கொடுக்கிறதாய் ஆசீர்வாதமாய் முள்ளையும் கொறுக்கையும் கொடுத்த அந்த பூமியின் தன்மைகள் இனி 1000 மடங்கு அதிகமான ஒரு ஆசீர்வாதத்தை, கனிகளை, தானியங்களை கொடுக்கிற, ஒரு நல்ல விளைச்சலை கொடுக்கிற ஒரு தன்மையை உடையதாய் அது மாறி போகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்தது நான் நட்ட கிளைகள் அப்படி சொல்லும்போது என்ன, ஏன்னா கிளை என்பது அவருடைய நாமம். நீங்க சகரியில பார்க்கும்போது கிளை, கர்த்தரின் கிளை, அந்த கிளை என்ற நாமம் எழும்பி அவரை ஆலயத்தை கட்டுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த கிளை அவரை, அதே போல நீங்க ஆலயத்துல நாட்டப்பட்ட ஒளிவ மரக்கிளை, அந்த ஒளிவ மரமாய் இப்ப அந்த ஆலயத்துல நாட்டப்படும் பொழுது அந்த அபிஷேகம் குறைவில்லாமல், அந்த எண்ணெய், அதாவது அந்த ஒளிவ எண்ணெய் குறைவில்லாத அந்த அபிஷேக பெருக்கத்தின் அடையாளமாகவும் அது காணப்படுகிறது. அடுத்தது என் கரங்களின் கிரியைகள். நீங்க பாத்தீங்கன்னா என் கரங்களின் கிரியைகள்னா நாம் அவருடைய கரத்தின் கிரியைகள். அப்படின்னா
அவர் கரம் ஒன்றை சிருஷ்டித்தால், அவர் கரம் ஒன்றை உருவாக்கினால் அந்த உருவாக்குதலின் நிறைவு எப்படியா இருக்கும் என்பதை அவருடைய கரத்தின் கிரியைகளாகிய நம் மூலமாய் தேவன் வெளிப்படுத்துவார். ஒருவேளை நாம் இதுவரைக்கும் நமக்கு இதுக்கு முன்னாடி அவருடைய கரத்தின் கிரியைகள் நாம் இல்லையா? நாம் அவருடைய கரத்தின் கிரியைகள் தான். ஆனால் நம்ம செயல்பட முடியாதபடி நம் மீது ஒரு போர்வை, நம் மீது ஒரு அழுத்தம், நம்முடைய ஒரு கிரியை. ஏன்னா அதை ஆளுகிறவன் அந்த நம்மை எழுந்திருக்க ஒட்டாதவாது அநேக அடிகளால் அடிக்கப்பட்ட வண்ணமாய் நம்ம நிற்கிறதை அது அனுமதிக்கப்பட்ட ஒரு காலமாக இருக்கிறது. ஏன்னா அதில் நம்முடைய கீழ்ப்படியாமை இருக்கிறது, நம்முடைய விருத்த சேதனம் இல்லாத தன்மை இருக்கிறது, நம்ம குருட்டாட்டம் உள்ள காரியங்கள் இருக்கிறது, நம்முடைய முரட்டாட்டம் உள்ள தன்மைகள் இருக்கிறது. இது எல்லாமே அதுக்குள்ளே கிரியை செய்து கொண்டு மாம்சத்தின் அத்தனை இச்சைகளும் மாம்சத்தின் அத்தனை கிரியைகளும் அதில் கிரியை செய்து கொண்டு இருக்கிறபடினால நம்மாலே நம்முடைய தேவனை, நம்மை உருவாக்கின தேவனை, நம்முடைய தகப்பனை நோக்கி பார்க்க முடியாதவாறு நம்முடைய கண்கள் அந்தகாரமாய் இருக்கிறது. அப்ப தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? என் கரத்தின் கிரியைகளா இருப்பீர்கள். அப்ப தேவன் ஒருவரை சிருஷ்டிக்கும் போது, ஒரு காரியத்தை செயல்படும் போது அதோடைய பூரண பலன் என்ன என்பதை இனி இந்த பூமியிலே அவர் வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். இதுவரைக்கும் சகலமும் அதனதின் காலங்களிலே தன் கனியை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த பெருக்கமே, அவர் சபிக்கப்பட்ட அந்த பெருக்கமே நம்மால் அனுபவிக்க முடியாத நம்முடைய தேவைகளுக்கு பூர்ணமாக இருக்கும்போது அவருடைய பூரண கிரியையோட தன்மைகள் எப்படி இருக்கும் என்பதை பாருங்க. அப்போ அதை ஆளுகிறவர்கள் அதை எப்படி ஆளுவாங்கன்னா, அதை துக்கத்தோடு அல்ல, அது சந்தோஷத்தோடு. அவருடைய ஆளுகை பூமியிலே வர தொடங்கும் பொழுது அந்த ஆளுகை சந்தோஷத்தோடே வெளிப்படுகிற ஒரு உன்னதமான தன்மைக்குள்ளே நம்மை நடத்துகிறது என்பதை பார்க்கணும். அப்போ கர்த்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருந்தால் இனி நீங்கள் எப்படி எழும்பீங்க? நீங்கள் நீதிமான்களாகவும் பூமியை சுதந்திரத்துக் கொள்ளுகிற அதிகாரத்தை உடையவர்களாகவும் ஆலயத்தில் நாட்டப்பட்ட ஒலிவ மர கன்றுகளாகவும் அவர் மகிமைப்படும்படி அவர் கருத்தின் கிரியைகளாகவும் நம்ம மாறப்போகிறோம். இப்படி மாற தொடங்கும் போது என்ன ஆகும்னா, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகி நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அப்ப சின்னவன் 1000, அப்போ அவன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒருவனா இருக்கலாம், ஒரு சிறு கூட்டமா இருக்கலாம். அவனுடைய பெருக்கம் 1000ஆகவும், சிறியவன் பலத்த ஜாதி, ஒருவனுமே தொட முடியாத ஜாதி. அந்த ஜாதிக்கு விரோதமா, அது பரிசுத்த ஜாதி. நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஜாதிக்கு விரோதமா எவ்வளவு பலத்த ஜாதிகள் வந்தாலும் அது நிற்க முடியாது. ஏன்னா அது பரிசுத்தராலே பரிசுத்தமாக்கப்பட்ட அந்த ஜாதி. அப்ப அந்த ஜாதி எழும்ப தொடங்கும் பொழுது அதை கர்த்தரும் உலக ரட்சகருமா இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமல்ல, அவருடைய சேனைகள், அவருடைய தூதர்கள் கூட்டங்கள், அவருடைய மூப்பர்கள், அது எல்லா தன்மையுமே அதில் ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு காரியம் இருக்கும். இனி தேசம் அப்படிப்பட்டதான ஒரு சந்ததியை காணும். அதே போல ஒரு பக்கம் எப்படி இருக்குன்னா, இருளின் அந்தகார கிரிகளும் அதே அளவுக்கு பெருக்கத்தை உண்டு பண்ணும். அப்போ நாம் இதில் எப்படி ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்றால், நாம் இந்த இடத்துல நிற்கிறோம், நான் பரிசுத்த நகரத்துக்குள் பிரவேசிக்கிறேனா அல்லது பரிசுத்த நகரத்துக்கு வெளியே நிற்கிறேனா? ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காலத்துக்குள்ளே நம்ம வருகிறோம். தேவன் அதான் சொன்னார், உயர்ந்த மலையிலிருந்து சைகை காட்டுங்க, உள்ள வர கூப்பிடுங்க. ஏன்னா நம்ம அந்த உள்ளே வரும்போது கதவு அடைக்க தொடங்கும் பொழுது ஒருவருமே நம்மை அந்த இருளுக்குள்ளிருந்து காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம கடந்து போகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் தான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, காலம் உள்ள பொழுதே அந்த காலத்தை அறிந்து செயல்படுவது மிகவும் அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் பரிசுத்த நகரத்துக்குள் பிரவேசிக்கிறவர்களாக இருக்கணும், வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவர்களாக இருக்கணும். அல்லது நீங்க சொன்ன நானே வாசல், நானே சத்தியம், நானே ஜீவன், எனக்குள்ளே நீர் ஒரு பிரவேசித்தா மட்டும்தான் நீ நித்திய ஜீவனை கண்டடைய முடியும். அதே புற வாசல் வழியாய், இதுதான் வாசல் என்று சொல்லுகிறவர்களே நீ பிரவேசித்தால் இருளின் தன்மைக்குள்ளே தான் நீ கடந்து போக முடியும். கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிற ஒரு காரியம், அவர் நம்மளே நித்திய வெளிச்சமாய் பிரகாசிக்கிறார். அந்த பிரகாசத்தை நீங்கள் உணர்ந்து அந்த பிரகாசம் உங்களுக்குள்ளே வர தொடங்கிச்சா இந்த 4 தன்மைகளுமே அவருடைய ஜனங்களுக்கு ஏற்படும். அவர்கள் நீதிமான்களாய் முத்தரிக்கப்படுகிறார்கள், பூமியை சுதந்தரிக்கிற அதிகாரம் அவர்கள் கொடுக்கப்படுகிறது. அதே போல ஆலயத்தில் அவர்கள் நாட்டப்பட்ட ஒலிவ மர கிளைகளாய் அவர்கள் எழும்புகிறார்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவர்கள் அவருடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறாங்க. அவர் சொல்றார், அவருடைய கரத்தின் கிரியைகளாக நம்ம மாறும் பொழுது நாமிலிருந்து அவரே செயல்படுகிறவராக இருக்கிறார். இதுவரை அவருடைய கரத்தின் கிரியைகளின் தன்மைகளை, மகத்துவத்தை இந்த பூமி பார்க்கவில்லை. ஏன்னா அது மறைக்கப்பட்ட ஒரு காரியமாக இருந்தது. இனி அதை வெளிப்படும் பொழுது அதை ஒருவருமே தடுக்க முடியாத ஒரு தன்மையாக இருக்கும். ஒருவருமே அதற்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. ஒருவருமே அதற்கு நேராக தன் கைகளை நீட்ட முடியாது, தன் நாவுகளை திறந்து குற்றப்படுத்த முடியாது. ஏன்னா தேவனே பராக்கிரமசாலியாக அவர் எழும்புகிறார், யுத்த வீரனை போல அவர் எழும்பி நிற்கிறார். அவர் பின் நிற்கிற கர்ச்சிக்கிற சிங்கம் போல அந்த பலத்த சேனை அது துன்மார்க்கனை நொறுக்கி
சத்ருவின் தலையை நசுக்கி அவன் சிந்தையை சிதறடித்து அவன் எண்ணங்களை எல்லாம் உருவேற்றப்பட்ட எல்லா எண்ணங்களையும் தவிடுபொடியாக்கி அவருடைய நித்தியத்துக்கு நேராக நம்ம வழி நடத்துகிற ஒரு உன்னதமான தன்மைக்குள்ளேயே நம்மை நடத்தி கொண்டு போகிறது. இந்த நாளிலே கூட நம்ம ஒரே ஒரு காரியத்தை இடத்துல கேட்கலாம், ஆண்டவரே எங்களை எந்த இடத்துல நிறுத்தி வைத்திருக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் நிர்ணயிக்கீங்கன்ற ஒரு ஞானம் உங்களுக்குள்ளே ஒரு அறிவு தெளிவுபடவில்லை என்றால் நாம் இந்த தன்மையை உள்ளே போக முடியாது. அதனால தான் தேவன் சொல்லுகிறார் நித்திய வெளிச்சம். அவள் நித்திய வெளிச்சம் அப்படின்னு சொல்லும் பொழுதே நீங்கள் ஒரு விஷயத்தை தெரியுங்க, அந்த நகரத்துக்குள்ளே தான் அந்த வெளிச்சம். அந்த வெளிச்சத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க தொடங்கிட்டா நமக்குள்ள இல்லை துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை, அதாவது அந்த போர்வை விளக்கப்பட்டு போகிறது. அது அந்த போற்றப்பட்ட அந்த போர்வை நம்ம விட்டு விலக்கப்பட்டு போகுது. அப்போ நாம் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்போம்னா நம்ம எப்படி தேவன் அவர் எப்படி நம்மளை உருவாக்கி இருக்கிறாரோ அந்த வண்ணமாகவே நம்ம தரிசிக்கிற ஒரு உன்னதமான அனுபவத்திற்குள்ளே தேவன் நம்மை நடத்தி கொண்டு போவாராக. கர்த்தன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிலைக்காக, இந்த ஒரு தரிசனத்துக்காக, இந்த ஒரு தன்மைக்காக நீங்கள் செபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து இந்த தன்மைக்குள்ளே நம்மை நடத்துவோம். நம்ம இணைந்து செபிக்கலாம். பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த நாளிலே கர்த்தரே எங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் என்ற வார்த்தையின்படி எங்கள் துக்க நாட்கள் முடிந்து போனதுக்காய் ஸ்தோத்திரம். துக்க நாட்கள் என்பது நாங்கள் உண்மை விட்டு பின்வாங்கின, இழந்து போன, பூமியில அலைந்து திரிந்தவர்களாய் இருந்த அந்த காலம் முடிந்து நாங்கள் நகரத்துக்குள் பிரவேசிக்கிற ஒரு உன்னத அனுபவத்தை நீர் எங்களுக்கு கட்டளையிடுவீராக. கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் தாமே நீ நடத்துவீராக. உங்களுடைய வெளிச்சத்தின் ஆசீர்வாதத்தால் எங்களை மூடுங்க. உங்களுடைய பிள்ளைகள் வாஞ்சிக்கிறதை, உங்கள் இருதயங்களை வாஞ்சிக்கிறதை நீரே அவர்கள் கொண்டு பண்ணுவீராக. கிறிஸ்து இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள், பிளாட் எண் 20, 3வது மாடி, ஜானகி நகர், அனெக்ஸ், காட்டுப்பாக்கம், சென்னை 56.